இருக்கீங்க? மிதுனோட உபநயனம் ஃபங்க்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ஒரு சீரீஸாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட ட்ரெடிஷன் படி அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோம் வீட்டில், என்னென்ன மாதிரி பூஜைகள் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறையா பேர் அது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இது முன்னாடி பார்க்கல அப்படின்னா சுமங்கலி பிரார்த்தனை, அதுக்கப்புறமா சமாராதனை பூஜைகள் எல்லாம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணோன்றது எல்லாமே இந்த சீரீஸ் நான் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட அந்த பிக் டே பார்த்திங்கன்னா உபநயனம் தான். அதுக்கு அன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து சத்திரத்துக்கு வந்தாச்சு. வரும்போதே நான் வந்து சீர்தட்டுக்கு இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிக்கிலோட பூனல் அப்பையும் இந்த தட்டுகள் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த தட்டு வந்து அப்படியே இருந்தது, அதனால் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது அப்படியே பத்திரமா நான் வந்து மிதுனோட பூனலுக்கும் எடுத்து வச்சுருந்தேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த சீர்தட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறமா நமக்கு மற்ற வேலைகள்லாம் வந்து வந்துடும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. மாலை, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, பூ, பழங்கள், அதுக்கப்புறமா பக்ஷணம், இதெல்லாம் வந்து முக்கியமாக அந்த சீர்தட்டில் இருக்க வேண்டியது. அது இல்லாமல் நம்மளோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சீர்தட்டு ரெடி பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பேக்கடாக இருந்ததுனால அதெல்லாம் வந்து பண்ண முடியல. பூ, பழங்கள்னு மேஜராக என்னென்ன இருக்கணும், முக்கியமாக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ விளக்கேற்றி சரண்யா வந்து நம்மளோட உபநயனம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து இருந்தது. ஏன்னா அவங்க பூஜையில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்க முடியாதுன்றனால ஃபோட்டோகிராஃபர் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒருத்தவங்களாக கெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜுவல்லரிலாம் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். உங்களுக்கு வந்து அந்த நாந்தி ஃபங்க்ஷன் நடந்தப்போ உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நாங்கள் எல்லா ஜுவல்லரியுமே வந்து வாங்கியிருந்தோம். சரண்யா அன்றைக்கி போட்டுட்டு இருந்த ஒட்டியானம், அதுக்கப்புறம் ஜிமிக்கி, அந்த மணி செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து அந்த வீடியோலையும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோலையும் வைக்கிறேன். குட்டீஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆயாச்சு. பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து போய் மனையில் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த உபநயனம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது மேக்ஸிமம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உபநயனம் ஃபங்க்ஷன், பூனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா மெயின் உங்களுக்கு முகூர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோபதேசம் தான். ஸோ அந்த காயத்ரி மந்திரம் வந்து அப்பாவாக குரு இருந்து குழந்தைக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது, அப்பாவை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த ஒழுக்க நெறிகள், அந்த பிரம்மச்சாரி லைஃப்பை வந்து அவன் எடுத்துக்கிறது, அதுதான் வந்து அந்த பூனல் ஃபங்க்ஷன், அந்த உபநயனம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் வந்து சொல்லிவிட்டு பூனல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரம்மோபதேசம் வந்து நடக்கும். நடுவில் வந்து குமார போஜனம், அதுக்கப்புறம் குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மொட்டை முதல்ல வந்து அடிப்பாங்க, முடி ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு. அதுக்கு அப்படி பண்ணலன்னா சாஸ்திரமாக கொஞ்சோண்டு வந்து ஹேர் எடுத்து கூட வந்து பண்ணலாம். அது கூட சில பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, அதனால் வந்து சொல்கிறேன். அந்த ப்ரொசீஜரும் இருக்குது, பட் அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அது வந்து இன்றைக்கி உபநயனம் ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட உபநயனம் அப்படின்னா இதுதான். இது எங்களோட ட்ரெடிஷன் படி ஆம்பளை குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்தப்படை வயசில் வந்து போடுவாங்க. ஒரு 7 வயசுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7, அதுக்கப்புறமா வந்து 9, இந்த மாதிரி வயசுகளில் வந்து குழந்தைங்களுக்கு போட்டால் அவங்க வந்து இந்த ஸ்டேஜ் மேலே வந்து உட்காரணும் இல்லையா, இந்த ஃபுல் ப்ரொசீஜருக்கும் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ குழந்தைங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தால் தான் அவங்க இதை வந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரு 7 வயசுலேருந்து போட்டால் எதுவுமே வந்து கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்ம பண்ணால் தான் பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும் அந்த குழந்தைங்க செய்கிறது எல்லாமே. இதில் முக்கியமாக வந்து மாமா அத்தையோட ரோல் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ மாமா தான் வந்து மாலை போடுறது, கீழே இருந்து தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். வீடியோ இருக்கவே கடன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ கவரேஜ் இருக்குது, தெரியல, ஃபோட்டோ தான் இருக்குல்ல. ஆமாம். ஸோ அதனால் நாங்களே நடுவில் வீடியோ எடுத்துக்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக் பண்ண மாதிரி இருந்தது. இன்னைக்கு கிளம்புனதுலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சீக்கிரமாக கட்டுறதுக்கு வரணும், எல்லோரும் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்ததான் உண்டு. கம்பைன் பண்ணி எடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்தோடனே அரேஞ்ச் பண்ணிட்டோம். கொஞ்சம் இது மட்டும் ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9:10 வந்து முகூர்த்தம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டா அம்மா ராமா
ஆயுஷம் அக்ரியம் பிரபுத்தம் ஏதம் பவிதம் அலமஸ்தரமஸ்து. விசுனிக்கு பூனல் போட்டாச்சு. ஆனால் நான் எங்களுக்கு மெயின் முகூர்த்தம் வந்து பிரம்மோபதேசம் தான். அதுதான் வந்து 9 பூனல் வந்து இல்லை, பிரம்மோபதேசம் தான் முக்கியமான முகூர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குமார போஜனம் செரிமனி. இது வந்து சில இதில் ட்ரெடிஷனில் அம்மாவோட உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்படி இல்லைன்னா அவங்களோட பிரம்மச்சாரி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து, அதாவது இன்னொரு பூனல் போட்ட இன்னொரு பையனோட உட்காந்து வந்து சாப்பிட்ணும். ஸோ இந்த குமார போஜனம் எதுக்கு அப்படின்னா, அந்த பிரம்மச்சாரி லைஃப்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட மீலில் வந்து என்ன மாதிரி இருக்கும், இனிமேல் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சில ஃபுட்டு வந்துருக்கு, அதை கேட்ரிங்லேயே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது தனியாக குழந்தைங்களுக்கு குமார போஜனம்னே வந்து கொடுத்துருவாங்க. அது சில விஷயங்கள் வந்து அம்மா பரிமாறணும். அது பரிமாறினதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அதுக்கும் சில மந்திரங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப்பாடு தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு நெறிகள் வந்து இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். கூட உட்காந்துருக்கிற அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பூனல் போட்டோம். அதனால் அவரை வந்து உட்கார வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இந்த குமார போஜனத்தில் நிக்கிலும் வந்து உட்கார்ற மாதிரி தான் வந்து இருந்தது. லாஸ்ட்டு வீடியோ நாந்தி வீடியோவில் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எங்கே நிக்கில காணும்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து அவனுக்கு சிவியர் வைரல் ஃபீவர்னால் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து இருந்தது. அதனால் அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். அதாவது தூங்கிட்டே தான் வந்து இருந்தான். அதனால் அவனை கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ அதனால தான் அவன் ஃபங்க்ஷனில் வந்து அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்கு நான் கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலையும் வந்து சொல்லிடுறேன். மேடம் வந்து டைமண்ட் மூக்குத்தி பேசரி யாரு யாரு அக்காவா? அக்கா பேர் என்ன சொல்லு? அக்கா பேரே தெரியாமல் அக்கா மடியில் உட்காந்துருக்கியா நீ? ஆ இன்னும் போடலையே, இனிமேதான் பாப்பியா? வீடியோஸ்லாம் பாப்பியா? ఇంత లక్షణంగా ఉంది చూడు ఇది. హాయ్ சொல்லுடா பிக் மாம்ஸ். வணக்கம். வளர்ந்தவனே வளர்ந்தவனே. மிதுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் வந்து இருக்க பூனலுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சீர்தட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்காக இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து அத்தை மை வைக்கிறது, இது நீங்கள் நிக்கிலோட இதுலேயே வந்து பார்த்துருப்பீங்க. அத்தை வந்து பார்த்திங்கன்னா மை வைக்கணும். மை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அப்படியே மேலே வந்து தூக்கிட்டு வரணும். மேலே வந்து தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிரம்மோபதேசம் முகூர்த்தம் வந்திருக்கும். முக்கியமான முகூர்த்தம் வந்து அதுதான். ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து அப்பா பார்த்திங்கன்னா குருவாக குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்பாவை குருவாக ஏற்றுட்டு அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த குழந்தை வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உபநயனம் இதோட மெயின் பர்பஸே. ஸோ சாய் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டதுக்கப்புறமா மாமா வந்து தூக்கிட்டு வருவாங்க.
ஸோ சாய் வந்து ஒரு மாமா, அதுக்கப்புறம் என்னோட பெரியம்மா பையன் முரளி அண்ணா அவங்களும் ஒரு மாமா, அப்புறம் அஸ்வின், அந்த மாதிரி நிறைய மாமாக்கள் இருக்காங்க. அப்படியே எல்லோரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தாங்க. இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பண்ணுறப்போ, சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து இருக்கும். பவித்ரா இவ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கசின். அப்பா அம்மாவோட 60ல் வந்து பாட்டு பாடியிருப்பா. சீதா கல்யாணம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து மேரேஜ் ஆச்சு. அவளோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான வயலினிஸ்ட். நிறையா நீங்கள் கான்சர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்து வயலின் வாசிப்பார். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால் வந்து சொல்லுங்கள். அவர் பேர் வந்து கார்த்திக். அந்த பிரம்மோபதேசத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா வந்து குருன்றதுனால சிஷ்யனாக மிதுன் வந்து இருந்து அப்பாவுக்கு வந்து பாத அபிஷேகம் வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரம்மோபதேசம் முகூர்த்தம் வந்து இருக்கும். ஸோ மிதுன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்மச்சாரி லைஃப்குள்ளே வந்து என்டர் ஆகிறான். நீங்கள் எல்லோரும் குழந்தைய வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். அந்த காயத்ரி மந்திரம் வந்து அந்த உபதேசம் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் அப்பா அம்மா அப்புறம் அந்த நடத்தி வைக்கிறவரை அவங்களுக்குள்ளே தான் இது வந்து இருக்கும். இதை பப்ளிக்காக வந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. உபநயனம் அப்போது குழந்தைக்கு வந்து இதை ஒரு உபதேசமாக வந்து அப்பா சொல்கிறது. ஸோ அதனால் ஒரு பட்டு வஸ்திரம் போட்டு அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து நடக்கும். அந்த பிரம்மோபதேசம் முறிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். விச் மீன்ஸ் மிதுன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த உபதேசத்தை வந்து எடுத்துகிட்டு ஹி ஹாஸ் பிகம் பிரம்மச்சாரி அப்படின்றது வந்து அர்த்தம். உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே எங்களுக்கு வந்து வேணும், குழந்தைங்களுக்கு வந்து வேணும். ஏன்னா நிக்கில் சரி, மிதுன், தட்சு எல்லாமே நீங்கள் வந்து சின்ன குழந்தைலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து மேக்ஸிமம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ புரிய வைக்கிற அளவுக்கு என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஒரு வர்ச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸாக கண்டிப்பாக அது வந்து குழந்தைக்கு போய் சேரும். பிரம்மச்சாரி ஆனதுக்கப்புறமா அந்த பிக்ஷை அரிசி வந்து அவனுக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த பிக்ஷை அரிசி ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான் கொடுப்பாங்க. அந்த அம்மா சரண்யா கொடுக்குறப்போ நான் வந்து ஏதோ ஒர்க்கில் இருந்தால் எடுக்க முடியல. அம்மா கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்தவங்க எல்லாரும் அந்த பிக்ஷை அரிசி வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். அதை எடுத்து நெக்ஸ்ட் டே அவனுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு எல்லோரும் இங்கே வந்து அரிசி போட்டுட்ருந்தோம். மேக்ஸிமம் அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து இதை பண்ணுவாங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக மறக்காமல். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.